ராமநாதபுரத்தில் தரம் உயர்த்தப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய அளவு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தியதாக விடியா அரசு கூறிய நிலையில் அங்கு போதிய படுக்கை வசதிகள், கழிவறை சுத்தமாக இல்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் முறையான படுக்கை வசதிகள் இல்லாததால் நோயாளிகளின் உறவினர்கள் ஆங்காங்கே நடைபாதைகளிலும் வராண்டாக்களிலும் படுக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வீல் சேர்களில் சக்கரம் இல்லாததால் நோயாளிகள் அழைத்துச் செல்வதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. விடியா அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் கூட இல்லை என பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மருத்துவமனையை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாத்ரூம் கிளீனாக கிடையாது. தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு எந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் இருக்குது. மாவட்ட தலைமை மருத்துவமனை நடவடிக்கை முறையாக எடுக்க வேணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வைக்கிறேன்.